இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம நம்ம தமிழக அரசு, அதே போல கோவில் தரப்பு, அதே போல தர்கா தரப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம தடுத்தாங்க. அதற்கான பிரச்சனைக்கு இன்னும் முடிவு கிடைக்காம எப்ப தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியாம தான் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திருப்பரங்குன்றம் மலை மேல உச்சியில தீபத்தூண் இருக்கு. அதுக்கு கீழ விநாயகர் கோயில். அங்க இருக்கிற அந்த தீபத்தூண் மறைந்து போனவங்களுக்காக ஏத்தக்கூடிய ஒரு தீபத்தூண். அதாவது ஒரு மோக்ஷ தீபத்தூண் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அந்த மோக்ஷ தீபத்தூண்ல தீபம் ஏத்த போயிருக்காங்க அங்க. ஆனா, அவங்களும் தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தானே தீபம் ஏத்தக்கூடாது. அந்த இடம் தான் பிரச்சனையாக இருக்கு. அந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் அங்க யாரும் போகக்கூடாது. தீபம் ஏத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வழக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்ப திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழ விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல அந்த மோக்ஷ தீபத்த ஏத்த போனவங்க அவங்களையும் இன்னைக்கு அந்த மோக்ஷ தீபத்த ஏத்த விடல. அதேபோல மோக்ஷ தீபம் ஏத்த முயற்சி பண்ணவங்க ஒரு சில பேர் இன்னைக்கு தமிழக அளவுல கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி எதுக்காக மோக்ஷ தீபம் ஏத்த போனாங்க இன்னைக்கு? இந்த நியூஸ் கம்ப்ளீட்டா நீங்க எல்லாருமே கேட்டு முடிக்கிறப்ப, இது என்ன உண்மையாகவே நம்ம தமிழக நாடு தானா? இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாடா? இல்ல சுடுகாடா? அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கோவப்பட்டு, கொந்தளிச்சு ஆதங்கம் அடையக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் தான் தற்போது இன்னைக்கு திருப்பரங்குன்றம். அதேபோல நம்ம தமிழகம் முழுக்க பல இடத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த 38 வயதுள்ள இளைஞர் பூர்ணச்சந்திரன் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்த விட மாட்றாங்க அப்படின்னு தனக்கு உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆதங்கம், கோபம், வேதனை இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியாம தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாரு ராமசாமி. அவருடைய சிலைக்கு முன்னாடி போலீஸ் பூத் அதுக்கு உள்ள போய் தன் மேலேயே எண்ணெயை ஊத்தி தன்னை தானே பூர்ணச்சந்திரன் அவரு மாய்ச்சிக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில பூர்ணச்சந்திரன் தான் ஒரு திமுக காரர் தான். கடந்த வருஷம் எலெக்ஷன்ல கூட நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் திமுக நபர் தான். ஆனாலுமே எதுக்காக தமிழக அரசு, முக்கியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க இப்படி செய்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய இந்த இழப்புக்கு அப்புறமாகவாவது அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபத்தை ஏத்த விடுங்க அப்படிங்கிற அவருடைய அந்த கடைசி ஆசை, ஆதங்கத்துடன் அவர் பேசின அந்த ஆடியோ கூட நம்மள பலர் இந்த வீடியோ பார்த்த நம்மள பல பேர் கேட்டிருந்தோம். ஆனா, பூர்ணச்சந்திரன் அவர் மட்டும் கிடையாது. இந்த மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடிய வழக்குல இதுக்கு முந்தைய காலம்ல எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நெறைய பேர் இந்த மாதிரி அவங்களுடைய இன்னுயிர தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இதுவரைக்கும் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான முடிவு இன்னும் எட்டப்படல அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனைப்படக்கூடிய, ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இன்னும் எல்லார்கிட்டயுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் நேத்து சாயந்திரம் பூர்ணச்சந்திரன் அவருக்கு நடக்க வேண்டிய அந்த கடைசி மரியாதை எல்லாமே, அதாவது தமிழக மக்கள் எல்லாருமே இந்த புகைப்படத்த பார்த்தாலே உங்க எல்லாருடைய கண்களும் நிச்சயமாக கண்ணீர் வரவழைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அந்த ஒண்ணும் தெரியாத பையன், அந்த பையனுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய அந்த உடல பார்த்துக்கிட்டு அந்த பையன் அழுவுற அந்த காட்சிய பார்க்குற நம்ம எல்லாருடைய மனசு ஈரக்கொலைய அறுக்கிற மாதிரி தான் இருக்கு. நேத்து சாயந்திரம் அந்த பூர்ணச்சந்திரன் அவருக்கு கடைசி மரியாதை நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு பாஜகவ சேர்ந்த மூத்த தலைவர்கள் நெறைய பேர் சொல்றாங்க. அதாவது தமிழகத்துல இருக்கிற நெறைய இடங்கள்ல, கோவில்கள்ல மோக்ஷ தீபம் எங்கெங்கெல்லாம் ஏத்தக்கூடிய அந்த இடங்கள் இருக்கோ, அங்க எல்லா இடத்துலயுமே பூர்ணச்சந்திரன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காக, அவருக்காக அந்த மோக்ஷ தீபத்த ஏத்துங்க அப்படின்னு தமிழக அளவுல இந்த செய்திகள் நெறைய பேர்கிட்ட பரவப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில கோவில், அதேபோல வீடுகள்ல இன்னும் மோக்ஷ தீபம் எங்கெங்கெல்லாம் ஏத்துறதுக்கான அந்த இடம் இருக்கோ, அந்த எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் அவருக்காக மோக்ஷ தீபம் ஏத்துறதுக்காக மக்கள் எல்லாருமே ஆங்காங்க அவங்க அவங்க எல்லாருமே மோக்ஷ தீபம் ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா காவல்துறை எங்கெங்கெங்கெல்லாம் மோக்ஷ தீபம் ஏத்தக்கூடிய இடம் இருக்கோ, அந்த எல்லா இடத்துலயுமே பூர்ணச்சந்திரன் அவருக்கு மோக்ஷ தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு ஏத்துன அந்த மோக்ஷ தீபத்த அத அணைச்சு தீபம் சந்திரன் அவருக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க காவல்துறை.
அதேபோல இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த மோக்ஷ தீபம், பெரிய மோக்ஷ தீபம் தூண், அந்த தீபத்தூண் மேல ஏறி இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் அவருக்காக ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை மேல தான் அவரு தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு அவருடைய அந்த இன்னுயிரையே தியாகம் பண்ணாரு. ஆனா இப்ப திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழ இருக்கிற விநாயகர் கோயில், அந்த மோக்ஷ தீபத்துல அவருக்கு மோக்ஷ தீபம் ஏத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி சில மக்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல ஏறி அவருக்கு மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட அனுமதிக்கப்படல. அவங்க எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஸோ தீபம் ஏத்துற விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் தமிழகம் முழுக்க நெறைய இடத்துல பூர்ணச்சந்திரன் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட பேனர், அவருக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரியான பேனர்கள் நெறைய இடத்துல ஒட்டப்பட்டு, அவருடைய அந்த ஆசை, அது நிறைவேறாம போன அந்த விஷயம் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு, பூர்ணச்சந்திரன் அவருக்காக தமிழ்நாடு முழுக்க நெறைய இடத்துல பேனர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த பேனர்கள் எல்லாத்தையுமே கூட போலீஸார்கள் அவங்க வந்து அகற்றிருக்காங்க. அதாவது பூர்ணச்சந்திரன் அவருக்கு பேனர் எங்கேயுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் மாதிரி தற்போது இன்னைக்கு தமிழகம் முழுக்க நெறைய இடத்துல பூர்ணச்சந்திரன் அவருடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா, வைக்கப்பட்ட அந்த பேனர்கள் எல்லாத்தையுமே போலீஸார்கள் அவங்க நீக்கியிருக்காங்க. தற்போது இந்த விஷயத்த பார்க்குற ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிச்சு போயிருக்காங்க. கொந்தளிச்சு போயிட்டுருக்காங்க. ஏன்னா, பூர்ணச்சந்திரன் அவருக்காக அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல, அங்க மோக்ஷ தீபத்தையும் ஏத்த விடல போலீஸார்கள். அதேபோல தமிழகம் எங்கும் நெறைய இடத்துல இருக்கிற அந்த மோக்ஷ தீபத்தூண், அந்த தீபத்த கூட தமிழகம் முழுக்க நெறைய இடத்துல இருக்கு. அங்கேயும் போலீஸார்கள் ஏத்த விடாம தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனிதர் தமிழ்நாட்டுல இருந்தாரு. அவரு இப்படி தீபத்தூண்ல அவரு தீபம் ஏத்துறதுக்காக அவருடைய இன்னுயிர தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் மக்கள் யாருமே கண்டுக்க கூடாது. இன்னும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் இந்த விஷயம் சென்று அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்காங்கோ நம்ம திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்த பார்க்குறப்ப நம்ம எல்லாராலயுமே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இந்த நியூஸ் இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே கையில இருக்கிற செல்ஃபோன், சோசியல் மீடியால மட்டும் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர, டிவிலயோ, செய்தித்தாள் இப்படி எந்த ஒரு இடத்துலயுமே, இப்படி பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் இன்னுயிர தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம், எதுக்காக தியாகம் பண்ணாரு அப்படிங்கிற எந்த செய்தியுமே இதுவரைக்கும் எந்த ஒரு டிவி ஊடகத்திலயுமே நம்ம யாராலயுமே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அவருக்கு சம்மந்தப்பட்ட பேனரையும் தமிழகம் முழுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு வச்ச பேனர அகற்றுறாங்க போலீஸ். அதேபோல அவருக்கு அந்த மோக்ஷ தீபம் கடைசியா அந்த மனுஷன் இப்ப இல்ல. அவருக்கு ஏத்தக்கூடிய அந்த கடைசி தீபம், தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மனுஷன். அதே தீபத்தூணுக்கு கீழ மோக்ஷ தீபம் அந்த மனுஷனுக்கு பூர்ணச்சந்திரனுக்கு ஏத்துனா கண்டிப்பா அவருடைய மனசு அந்த அளவுக்கு சாந்தி அடையும். அந்த சாந்தி கூட அவருக்கு கிடைக்கக்கூடாத அளவுக்கு தமிழகம் முழுக்க நெறைய இடத்துல ஏத்துன அந்த மக்கள் எல்லாருமே ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல கூட அவருக்கு அந்த புண்ணியம், அந்த கடைசி ஆசை கூட நிறைவேத்த முடியாத அளவுக்கு, அவருக்கு அந்த மோக்ஷ தீபம் கூட ஏத்த முடியாத நிலைமை தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்குற ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள், நம்ம இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு தானா? இல்ல வேற ஏதாவது ஒரு நாடா? இல்ல சுடுகாடா இது? அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே விரக்தியின் உச்சத்தில தான் இருக்காங்க. தற்போது திமுக அரசு அவங்க செய்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு, ஒண்ணும் செய்ய முடியலையே இப்போதைக்கு அப்படின்னு விரக்தியின் உச்சத்தில தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள பார்க்குறப்ப. ஸோ பூர்ணச்சந்திரன் அவருக்கு அவர் இப்ப இல்ல. ஆனாலுமே இல்லாம போயும் அவருக்கு நியாயம் கிடைக்காத மாதிரி தான் இந்த விஷயம் இப்ப நகர்ந்து போயிட்டுருக்கு. இந்த சோகமான விஷயத்த பத்தி, தருணத்த பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.